Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மரணமா 2025ல மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. பைசில் ஜோசப், ஸ்ரீகுமார் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய வயசானவங்க கண்டினியூஸா இறந்துகிட்டே வராங்க. அவங்க வாய்க்குள்ள ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு ஒரு சீரியல் கில்லர் டெம்ப்ளேட்டட் சீரியல் கில்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தோதுபடக்கூடிய ஒரு ஆளா நம்ம கதையோட ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு. அவர் என்ன தப்பு பண்ணாரு, தப்பு பண்ணாம எப்படி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு, உண்மையா இந்த கொலையெல்லாம் பண்ணக்கூடிய கிரிமினல் யாருன்னு தெரியாம ஒரு பஸ்ல 5 பேர் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்றாங்க. ஒரு டைரக்டர், கண்டக்டர், ஹீரோ, ஹீரோயின், சீரியல் கில்லர் போற ஒரு அடுத்த விக்டிம்னு சொல்லி எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணவும் நடக்கக்கூடிய கலாட்டா என்ன, இந்த பஸ்ல நடந்த கொலையை மறைக்கிறதுக்காக இவங்க 5 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, போலீஸ் கிட்ட இருந்து மாட்டிக்காம தப்பிச்சாங்களா, ஹீரோக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா போர்ட்ரேட் பண்ணணும், பயங்கர த்ரில் மூமெண்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதுல இருந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல திங்க் பண்ணி டார்க் காமெடியை மிக்ஸ் பண்ணி செம்மையான ஒரு சம்பவத்தை பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே ப்ராப்பரா அந்த கேரக்டரை வாழ்ந்து காட்டி சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட்னு பைசில் ஜோசப் தான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுற லெவலுக்கு அவரோட ஹேர் ஸ்டைலு, ஆக்டேஷனுமே ரொம்ப காமிக்கலான வேல பிரசென்ட் பண்ணது நீட்டா இருந்துச்சு. சீரியல் கில்லரா பண்ணக்கூடிய ஸ்ரீகுமாரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்டோரி வைஸா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். ஒரே நாள் ஒரே ராத்திரியில நடக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை சுத்தி இவ்வளவு பெரிய டிராமாவை எப்படி இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கிரியேட் பண்ணாங்கன்னு கண்டிப்பா நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ரொம்ப தின் ஸ்டோரி லைன் தான், கேரக்டர்ஸையும் சப் ஸ்டோரியை மட்டுமே நம்பிதான் ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே லைட்டா ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளேவை முக்காவாசி போர்ஷன்ஸ் அந்த பஸ்ஸை மட்டுமே நம்பி அந்த ஒரு போர்ஷன்ல ஒரு ஹூடனெட்ங்கிற மர்டர் மிஸ்ட்ரி டிராமாவை எப்படி போர்ட்ரேட் பண்ணாங்கிறத செம்மையா சம்பவம் பண்ணியிருக்காங்க. நல்லாவே சைட்டன்ஸ் குக் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணிருக்காங்க. எமோஷன்ஸ் அழகா ஹேண்டில் பண்ணி ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி நிறைய கேரக்டர்ஸுக்கான காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோட லவ் ட்ராக் ஆகட்டும், அப்பா பையனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ட்ராக் ஆகட்டும், அதை சுத்தி சீரியல் கில்லரோட ட்ராக்னு சொல்லி கான்ஃபிளிக்ஸுமே கிராஸ் பாத் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளத்தை அழகா ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டொவினோ தாமஸ், குரு சோமசுந்தரமோட கேமியோ படத்துக்கு கை கொடுத்துருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய டார்க் காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. நிறைய தமிழ் மூவிஸ்க்கான ரெஃபரன்ஸையுமே கொடுத்து வச்சு சீன்ஸோட அழகா பிளெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சட்டிலா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல சம்பவம் பண்ணி படத்துல நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. படத்துல ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணல. இந்த மாதிரியான ஒரு கிரைம் த்ரில்லர் டார்க் காமெடியை மிக்ஸ் பண்ண ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவை 2 மணி நேரத்துக்குள்ள பிரசென்ட் பண்ணியிருந்தா என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். மலையாளம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மெயின் பிளாட்குள்ள போறதுக்கு முன்னாடி சப் ஸ்டோரிஸ் அண்ட் அந்த கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவே இன்ட்ரோடக்ஷனுக்கே 30 to 40 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்து இந்த மூவிலையும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை மட்டும் ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட்டான ஒப்பீனியனா இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓவராலா இந்த வீக்கெண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான மலையாளம் த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கிரைம் த்ரில்லர் டிராமா டெம்ப்ளேட்ஸ்ல கொரியனை தாண்டி இந்த சேட்டன்ஸ் பண்ணக்கூடிய சம்பவம் எல்லாம் அல்டிமேட்டா அமையுது. இவனுங்களுக்கு மட்டும் எப்படிடா இவ்வளவு டிஃப்ரெண்டான பிளாட் ஸ்டோரி ட்விஸ்ட் கிடைக்குதுன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு ரைட்டிங்ல செமையான சம்பவத்தை பண்றாங்க. மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on love you all.